என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்ள எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா. என்னையா ஒன்று போனால் ஒன்று வருது, ஒன்று போனால் ஒன்று வருது. தொடர்ந்து எதையாக ஒன்று முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது தான் அப்போ தான் மீண்டும் ஒரு முடிவின் ஆரம்பம்னு ஒன்று என்ன செய்யுது? முடிஞ்சால் ஒன்று தொடங்குது. அப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். அந்த கதைக்குள்ளே நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். பிரச்சனை எப்படி ஒரு தொடர் கதைன்னு. கதை கேட்க இஷ்டமா? அதுனா நமக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஒரு ஊரில் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தவன்னு சொன்னால் ஒருத்தன் மட்டும்தானா நீங்கள் கேட்பீங்க. அதனால் நான் இப்படி தொடங்குறேன். ஒரு ஊரில் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நிறைய பேரில் ஒருத்தன் செத்து போயிட்டான். நிறைய பேரில் ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்போ அந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுன்னா, இவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? நல்லா சொல்லுங்க. எரிக்கிறதா புதைக்கிறதா? எரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் புதைச்சிட்டா ரெண்டு பிரச்சனை. எரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, புதைச்சிட்டா ரெண்டு பிரச்சனை. ஏன்னா அவன் புதைச்ச இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா? முளைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, முளைச்சிட்டா ரெண்டு பிரச்சனை. மாடு தின்னுமா திங்காதா? திங்கலைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் தின்னா ரெண்டு பிரச்சனை. பால் கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் கொடுத்தா ரெண்டு பிரச்சனை. குடிக்கலாமா வேண்டாமா? குடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, குடிச்சா ரெண்டு பிரச்சனை. குடிச்சவன் இருப்பானா சாவானா? இப்போ இருந்தானா பிரச்சனை இல்லை, செத்துட்டானா ரெண்டு பிரச்சனை. செத்தவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? இப்போ சொல்லுங்க, கதையை நான் தொடரவா வேணாம்ல? இதுதான் பிரச்சனை. எது பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. இருக்கீங்களா?